மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுவரைக்கும் ஒரு 3 கிளாஸ் பார்த்துருக்குறோம். இப்போ இன்றைக்கி நம்ம 4th கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸோட உங்களுக்கு மேக்ஸிமம் 6th 10th வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் ஒரு 30 கொஷின்ஸ் வச்சு அதில் ஒரு 3-4 லெசன் வரைக்கும் அதில் நம்ம பார்த்துட்டோம். இது இல்லாமல் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதுலேருந்துலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் இருக்கக்கூடிய லெசன்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு 30 கொஷின் நம்ம பார்த்தாலே போதும். இந்த 6th 10th வரைக்கும் இருக்கக்கூடிய உங்களுக்கு பேலன்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே இதில் நம்மளுக்கு கவர் ஆகிடும். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். செலக்ட் தி இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. யாரை பற்றினாக்கா எத்தனால் பற்றி, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எத்தனால். தவறானதை தேர்ந்தெடு, எத்தனாலுடைய இயற்பியல் பண்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் உங்களுக்கு தெரியும், எத்தனால் அப்படின்னு சொன்னால் எத்தில் ஆல்கஹால் தான் எத்தனால் அப்படின்னு சொல்கிறோம். எத்தில் ஆல்கஹால் ஃபார்முலா C2H5OH அப்படின்னு சொல்லலாம், அல்லது CH3CH2OH அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போது C2H5OHனாலும் CH3CH2OHனாலும் ரெண்டுமே எதை மீன் பண்ணுதுன்னா எத்தனால் தான் மீன் பண்ணுது. நீங்கள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இனிய மனமுடையது மற்றும் நிறமற்றது, ப்ளசன்ட் ஸ்மெல் அண்ட் கலர்லெஸ். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். எளிதில் ஆவியாகாது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. எளிதில் ஆவியாகாது அப்படின்றது கரெக்டாக அப்படின்னு பார்த்தாக்கா டஸ் நாட் எவாப்ரேட் ஈஸிலி அப்படின்னு இருக்காங்க. இது ஈஸியாக எளிதில் ஆவியாகும், எளிதில் ஆவியாகும் அப்படின்றதான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். அப்போ இது எளிதில் ஆவியாகக்கூடியது, எளிதில் ஆவியாகும். இதன் கொதிநிலை 351 கெல்வின். வேறு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்கா 78 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருப்பாங்க. 78 டிகிரி செல்சியஸ் அல்லது 351 கெல்வின். நீருடன் எல்லா விதத்திலும் முழுவதுமாக கலக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ இதில் தவறானது எது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஆப்ஷன் பி தான் இதில் தவறானது. அப்போ இதை பற்றி வேறு என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எத்தனால இது அனைத்து விதமான இருமல் மருந்துகளிலும் எத்தனால் பயன்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். கொதிநிலை அப்படிங்கிறது 78 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி 351 கெல்வினில் இதனுடைய கொதிநிலை அப்படிங்கிறது இருக்கும். சரியா? அப்போது இது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம பார்ப்போம், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்ப்போம். எத்தனாலுடைய ஃபார்முலா என்ன, எத்தனால் என்ன ஸ்மெல் உடையது அப்படின்னு சொல்லி, அப்போ ஒரு இனிய மனம் உடையது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி எரிசுவை கொண்ட நீர்மம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனுடைய கொதிநிலைன்றது 78 டிகிரி செல்சியஸ். அது இல்லாமல் 351 கெல்வின் அப்படின்னு சொல்லும். இது நீரில் எல்லா விதத்திலையும் கலக்கும். இது ஒரு அனைத்து விதமான இருமல் மருந்துகளிலும் பயன்படக்கூடியது ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? இது இல்லாமல் இதனுடைய பயன்பாடுகள் அடுத்தது நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். எத்தனால் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லி அதனுடைய கொஷின்ஸ் நம்மளுக்கு பின்னால் வருது. நம்ம அடுத்தடுத்த கொஷினில் அதனுடைய யூசஸும் இருக்குது, அது நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின், இந்த ஹைட்ரோ கார்பன்ஸை பற்றி பார்ப்போம். ஹைட்ரோ கார்பனில் அல்கேன், அல்கீன், அல்கைன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது ஹைட்ரோ கார்பன்ஸ். இது உங்களுக்கு தெரியும். அல்கேன் அப்படின்னா அல்கேனுடைய ஃபார்முலா அல்கேன் CnH2n+2 அப்படின்றது அல்கேன். அல்கீன் அப்படின்னா CnH2n அல்கீன். அல்கைனா CnH2n-2 அப்படின்றது அல்கைன். ஓகே, அப்போ அல்கேன், அல்கீன், அல்கைன் அப்படின்றது இப்படி தான் இருக்கும். இதை வச்சு நம்ம இது ஒற்றை பிணைப்பா, இரட்டை பிணைப்பா, முப்பிணைப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதேமாதிரி கார்பன் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இதில் நம்ம பார்த்தாலே தெரியும், அல்கேன், அல்கீன், அல்கைன் அப்படின்றதுல இதில் நம்ம n = 1 2 3 அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, n = 1 to 3 அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபஸ்ட்டு அல்கேன் தான் எடுத்துக்கணும். அல்கேன். செகண்ட் அல்கீன். அல்கீன். தேர்டு அல்கைன். அல்கேன், அல்கீன், அல்கைன். அல்கேன், அல்கீன், அல்கைன். சரியா? இதில் என்னன்னா AEY இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. AEY ஃபார்முலா அப்படி தான் நம்ம இதுதான் ஆர்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு அல்கேன் வரணும், செகண்ட் அல்கீன் வரணும், தேர்ட் தான் அல்கைன் அப்படிங்கிறது வரணும்.
இந்த n அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 2 3 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். n = 1 2 3. நம்ம என்ன பார்த்தோம்? அல்கேனுடைய ஃபார்முலா CnH2n + 2 அப்படின்றது அல்கீன். அல்கீன்றது CnH2n. CnH2n. அல்கைன் அப்படின்னா CnH2n - 2 அப்படின்றது அல்கைனுக்கான ஃபார்முலா. அப்போ அல்கீன் அல்கைன் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து n அப்படின்ற இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா n = 1 2 3 அப்படின்னு போடணும். அப்போ n = 1 அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஃபார்முலா படி என்ன நடக்கும் அப்படின்னா CH4. n = 1 போடணும், C1 தான். இந்த இடத்துல 1 போட்டோம்னாக்கா C2 + 2 CH4ன்னு வருமா. நெக்ஸ்ட் வந்து n = 2 அப்படின்னு போட்டோம்னாக்கா C2H6. n = 3 அப்படின்னு அப்ளை பண்ணால் C3H8. n = 4 அப்படின்னு அப்ளை பண்ணுறோம், C4H10. n = 5 அப்படின்னு அப்ளை பண்ணுறோம், இது வந்து C5H12. ஓகே, அப்போ இது என்ன வரும்? நம்ம ஏற்கனவே இங்கே ஒன்று தெரிஞ்சிருக்கணும். கார்பனுடைய அந்த நம்பர்ஸை வச்சு, கார்பனோட எண்ணிக்கை 1 2 3 அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ரூட் வேர்டு அப்படிங்கிறது ஒன்று நம்ம பார்ப்போம். அதுவும் நம்மளுக்கு கொஷினாக இருக்குது. அந்த ரூட் வேர்டில் கார்பனோட எண்ணிக்கை 1 இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதை நம்ம என்னென்னு சொல்லணும்? மீத் அப்படின்னு சொல்லணும். மீத். ஓகேவா? மீத். 2ன்னு இருந்துச்சுனாக்கா ஈத். அதே மாதிரி 3ன்னா ப்ரொப்பு, பியூட்டு, பெயிண்ட்டு, ஹெக்ஸு, ஹெப்ட்டு, ஆக்டு, நான், டெக் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன், பென்டேன் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இல்லையா. இது வந்து எதை வச்சு நம்ம கொடுப்போம் அப்படின்னா கார்பனோட எண்ணிக்கை என்ன இருக்குது, அது அல்கேனா அல்கைனா அப்படின்றத வச்சு நம்ம என்ன செய்வோம், இதுக்கு வந்து நம்ம நேம் அப்படின்றது கொடுப்போம். சரியா? அப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குன்னா கார்பனோட எண்ணிக்கை 1 2 3 4 5 இருக்குது. கார்பனோட எண்ணிக்கை 1ன்னு வந்ததுன்னா அது என்னென்னு வரணும்? மீத் அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேவா? இது வந்து அல்கேன் டைப்பில் இருக்கிறதுனால இது நம்ம என்னென்னு சொல்லிடுறோம்னாக்கா மீத்தேன். ANE ஃபஸ்ட்டு மீத்தேன் வந்துடும், அடுத்தது வந்து இந்த ANEயில் இருக்கிறது மீத்தேன் வந்துடும். அதே மாதிரி இதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். இதில் ரெண்டுத்துலேயுமே இது வராது, n = 1 வராது. அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா இது வந்து C2H4 அப்படின்னு வரணும். ஓகே, CnH2n அப்ளை பண்ணோன்னா n = 2 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணோன்னா இங்கே H4, C வந்து 2 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ C2H4. அடுத்து வந்து C3H8. அடுத்து C4H10, C5H12. ஓகே, C3H8, C3H6 தான். அடுத்தது 8, அடுத்தது 10. இங்கே வந்து C5. ஓகே, நெக்ஸ்ட் இதில் அப்ளை பண்ணோன்னா C2H2, C3H4, C4H6, C5H8. ஓகே, இந்த மாதிரி வரும். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், C-னோட எண்ணிக்கை 2ன்னு போடுறோமா, அப்போ C2ன்னு வந்துடும். H-ஓட எண்ணிக்கை 2, இந்த இடத்துல 2 போட்டுக்கிறோம். இங்கே வந்து ஒரு n-ல் 2 போட்டோன்னா 2 × 2 4 வருமா. -2 பண்ணிட்டோம்னாக்கா எவ்வளோ வரும்? 2 தான் வரும். ஓகேவா? அப்போ -2 வந்து எல்லாத்துலேயும் -2 பண்ணணும். அப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இது எல்லாத்துக்கும் மெமரி பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டால் போதும். அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் பாருங்கள், கார்பனோட எண்ணிக்கை ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஹைட்ரோட எண்ணிக்கை 2 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா? கார்பனோட எண்ணிக்கை 1 1 அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகும். ஹைட்ரோட எண்ணிக்கை 2 2 இன்க்ரீஸ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இது பாருங்கள், இது வந்து மீத்தேன், இது வந்து ஈத்தேனா, ஈத்தேன். அப்போ ஏன் வந்திருக்கா. இது வந்து ஈத்தீன், இது ஈத்தைன். அதே மாதிரி ப்ரொப்பைன். அடுத்தது வந்து பியூட்டைன். அப்போ என்னென்னா இந்த ஈத்துன்றதுல எல்லாத்துலேயும் இருக்குது பாருங்கள். கார்பனோட எண்ணிக்கை 2 இருந்துச்சுன்னா ஈத்துன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் இது அல்கைன் டைப்பா அப்படின்றத வச்சு நம்ம பிரிப்போம். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு நிறைய ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போ இதனுடைய யூசஸ் இல்லாமல் இதில் வந்து சில ஃபங்க்ஷனல் குரூப்பை நம்ம ஆட் பண்ணும்பொழுது அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பினால நம்மளுக்கு நிறைய காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னன்னாக்கா பொதுவாக நம்ம ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போ பாருங்கள், எதில் வந்து ஒற்றை பிணைப்பு வரும் அப்படின்னு சொன்னாக்கா அல்கேனில் ஒற்றை பிணைப்பு வரும்.
அல்கீனில் ஒற்றை பிணைப்பு அப்படின்னா 4, அல்கீனில் இரட்டை பிணைப்பு டபுள் பாண்ட் 3, அல்கைனில் ட்ரிபிள் பாண்ட் 2, கார்பன் அப்படின்றது 4. அப்போ 4 3 2 1 அப்படின்றதா இதனுடைய ஆன்சர். அப்போ ஆப்ஷன் இதுக்கு சி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட்ல கிராஃபின் பற்றி கேட்டிருக்கிறாங்க. கிராஃபின் பற்றி கேட்டாங்கன்னா இது வந்து யார் அப்படின்னாக்கா கார்பனுடைய ஒரு அலோட்ரோப், புறவேற்றுமை வடிவம் அப்படின்னு சொல்கிறோம். கார்பனுடைய ஒரு புறவேற்றுமை வடிவம். கார்பனுக்கு புறவேற்றுமை வடிவத்திலேயே வடிவம் உடையது, வடிவம் இல்லாதது அப்படின்னு சொல்லி 2 டைப்பாக பிரிப்போம். ஓகே, வடிவம் உடையதுக்கு கொஞ்சம் ஒரு 4 காம்பவுண்ட் பார்ப்போம். அதே மாதிரி வடிவம் இல்லாதது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வடிவம் உள்ளதில் யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு யார் வந்துருவா அப்படின்னா வைரம். ஓகே, ஃபஸ்ட்டு வைரம். செகண்ட் யார் வந்துருவா அப்படின்னா செகண்ட் வந்து கிராஃபைட். தேர்ட் வந்து ஃபுல்லரின். ஃபோர்த் வந்து கிராஃபின். இந்த 4மே வந்தணும். சரியா? அப்போது இது வடிவம் உடையது. வடிவம் மற்றதில் யார் வந்துருவா அப்படின்னா வடிவம் மற்றது தான் நிலக்கரிலாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் வடிவம் கிடையாது. இதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஷேப் இருக்கிறதுனால இது வடிவம் உடையதில் வந்துடும். சிலதுக்கு ஷேப் இல்லை அப்படின்றனால அது வந்து எதில் வந்துடும்னாக்கா வடிவம் மற்றதில் வந்துடும். சரியா? அப்போ பாருங்கள், வைரம், கிராஃபைட், ஃபுல்லரின், கிராஃபின் இதெல்லாம் வந்து வடிவம் உடையது. ஓகேவா? இப்போ இதை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லிருக்கோம்? வைரம் சொல்லிருக்கோமா? ஃபஸ்ட்டு இருக்கிறது வைரம். வைரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா வைரம் அப்படின்றது டெட்டஹெட்ரல் ஷேப். டெட்டஹெட்ரல் அப்படின்னாக்கா நான்முகி வடிவம் உடையது. ஓகேவா? நான்முகி வடிவம். இதில் எப்படி இருக்குன்னா ஒரு கார்பன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு கார்பனையும் சுற்றியும் எத்தனை கார்பன் இருக்கும் அப்படின்னா அது ஒவ்வொன்றத்தையும் சுற்றி 4 கார்பன் அது ஒவ்வொன்றத்தையும் சுற்றிலும் அமைந்திருக்கும். இப்படி தான் இருக்கும். அப்போது ஒவ்வொரு கார்பன், ஓகேவா, ஒவ்வொரு கார்பனின் சுற்றிலும் எவ்வளோ இருக்குன்னா 4 கார்பன் இணைந்திருக்கும். 4 கார்பன் இணைவு. இது 2 ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேவா? அப்போ நான்முகி வடிவத்தில் இருக்கும் வைரம். இது வந்து ஒவ்வொரு கார்பனையும் சுற்றிலும் 4 கார்பன் அப்படின்றது இணைக்கப்பட்டிருக்கும். ஒரு கார்பனை சுற்றி எத்தனை இருக்குன்னா 4 இருக்கும். ஓகே, இது இல்லாமல் வேற என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா கோஹினூர் வைரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 105 காரட் அல்லது 21.68 கிராம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. இது வந்து வேற எதுக்கு பயன்படுது அப்படின்னாக்கா அலங்கார நகைகளில், ஆபரணங்களில் அந்த மாதிரி தான் எது பயன்படுதுன்னா இந்த ஆபரணங்கள், ஜுவல்ஸ் ஆபரணங்களில் பயன்படுகிறது. செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கிராஃபைட். இந்த வைரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பாயிண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா அதில் எழுதலை. இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களில் மிகவும் கடினமான ஒரு பொருள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளில் மிகவும் கடினமான ஒரு பொருள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வைரம் தான். சரியா? ரொம்ப கடினமாக இருக்கும், பல இருக்கும், தடிமன் டென்சிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வைரத்துக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இயற்கையில் ஒரு மெட்டீரியல் உருவாகிறதுல ரொம்ப கடினமான ரொம்ப ஹார்ட் மெட்டீரியல் வந்து எது அப்படின்னாக்கா அது வந்து வைரம் தான். சரியா? அடுத்து வந்து கிராஃபைட் வந்து பார்த்தோன்னாக்கா இது நான்முகி வடிவமா. கிராஃபைட் வந்து என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னாக்கா கிராஃபைட் வந்து அருங்கோண வடிவம். அது ஞாபகம் வச்சுக்கிங்க. இது இல்லாமல் அது ஒவ்வொரு கார்பனை சுற்றிலும் 4 கார்பன், இது ஒவ்வொரு கார்பனை சுற்றிலும் 3 கார்பன்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும். இது வந்து கிராஃபைட்டை பார்த்தோம் அப்படின்னாக்கா கிராஃபைட் வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு அலோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா அது கிராஃபைட் தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? தேர்ட் வந்து யாரும் இருப்பா அப்படின்னாக்கா தேர்ட் வந்து ஃபுல்லரின். 3வது வடிவம் தான் ஃபுல்லரின். இந்த ஃபுல்லரினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த கார்பன் 20லிருந்து கார்பன் 540 வரைக்கும் நிறைய கார்பன் ஃபேமிலிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நன்கு தெரிந்த அமைப்பு, இதில் இவ்வளோ ஃபேமிலிஸ், ஓகேவா, இதெல்லாம் குடும்பங்கள், இவ்வளோ குடும்பம் அப்படின்றது இருக்குது. இதில் நன்கு தெரிந்த அமைப்பு அப்படின்னு சொன்னாக்கா C60 அப்படின்னு சொல்கிறோம். இந்த C60க்கு என்ன பேர் அப்படின்னாக்கா பக்மினிஸ்டர் ஃபுல்லரின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு பேர் பக்மினிஸ்டர் ஃபுல்லரின்னு சொல்லும். இது என்ன வடிவம் அப்படின்னு சொன்னால் இது வந்து கால்பந்து வடிவம். இது வந்து என்னன்னு சொல்லி அழைக்கப்படுறது அப்படின்னு சொன்னாக்கா
பக்கிப்பால் அல்லது பக்கிப்பந்து. பக்கிப்பால் அல்லது பக்கிப்பந்து அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது வந்து எது அப்படின்னாக்கா C60 இதுதான் கேட்பாங்க. ஓகேவா? பொதுவாக வந்து ஃபுல்லரினை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி இது இந்த நேம் இல்லாமல் வேறு நேம் என்ன கேட்கலாம் அப்படின்னா ஹார்லி கிராடோ, ரிச்சர்ட் ஸ்மாலி, ராபர்ட் ஹால் இவங்கெல்லாம் வந்து ஃபுல்லரினை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ராபர்ட் ஹால், ஹார்லி கிராடோ, ரிச்சர்ட் ஸ்மாலி இவங்களும் ஃபுல்லரின் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த C60 வந்து பக்மினிஸ்டர் ஃபுல்லரின். இது வந்து கால்பந்து வடிவத்தில் இருக்கிறதுனால இது பக்கிப்பால் அல்லது பக்கிப்பந்து அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகே, ஃபோர்த் வந்து யார் இருக்கா அப்படின்னாக்கா ஃபோர்த்து வந்து ஃபுல்லரின் இருக்கு. ஃபுல்லரினுக்கு அப்புறம் கிராஃபின். இதில் கிராஃபைட்டில் நம்ம இன்னொரு பாயிண்ட் அப்படின்னு சொன்னாக்கா இதில் வீக்லி வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். வீக்லி அப்படின்னாக்கா வலிமை குறைந்த வாண்டர் வால்ஸ் விசை. வலிமை குறைந்த வாண்டர்வால்ஸ் வீக்லி வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வீக்லி வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் தான் இதில் யூஸ் ஆகுதுனாக்கா இந்த கிராஃபைட்டில் யூஸ் ஆகுது. அப்போ கிராஃபைட் எப்படி அருங்கோண வடிவமோ அதே மாதிரி கிராஃபினும் என்ன வடிவம் அப்படின்னாக்கா அருங்கோண வடிவம். ஓகே, எல்லாத்துலேயும் ஒரு ஷேப் இருக்குது. இதுவும் வந்து அருங்கோண வடிவம். இது வந்து இதுக்கு ஸ்பெஷாலிட்டி பாருங்கள், இதனுடைய தடிமன் வந்து குறைவு. ஓகே, தடிமன் வந்து குறைவாக இருக்கும். அதே மாதிரி தடிமன் குறைவு, இது வந்து எடையும் குறைவாக தான் இருக்கும். ஓகேவா? எடையும் குறைவாக தான் இருக்கும். ஒரு சதுர அடி எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா 0.77 மில்லிகிராம் அளவுக்கு தான் இருக்கும். ஒரு சதுரடி 0.77 மில்லிகிராம் தான் இருக்கும். வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? எடை குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் மிகவும் வலிமையானது. ஸோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே இந்த 3 தான். தடிமன் குறைவாக இருக்கும், எடையும் குறைவு, ஒரு சதுரடி 0.77 மில்லிகிராமில் தான் இருக்குது. ஆனால் மிகவும் வலிமையானது. எதை விட வலிமையானதுனாக்கா 100லிருந்து 300 மடங்கு. யாரை விட வலிமையானது அப்படின்னா இரும்பை விட எப்படி இருக்குது? வலிமையாக இருக்குது. இதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. இதுவும் வந்து அருங்கோண வடிவம், அதுவும் அருங்கோண வடிவம். கிராஃபைட்டும் அருங்கோண வடிவம் சொல்கிறோம். அப்போ 0.335 நேனோமீட்டரில் இது அடுக்கணும்னாக்கா சரியா? 0.335 நேனோமீட்டரில் இது வந்து அடுக்கினால் என்ன உருவாகும்? கிராஃபைட்டை உருவாக்கும். இது எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா 2004 கண்டுபிடிச்சிருப்பாங்க. கார்பனுடைய முதலாவது புறவேற்றுமை வடிவம் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா வைரம், இரண்டாவதுன்னு கேட்டாங்கன்னாக்கா கிராஃபைட், தேர்டு கேட்டாங்கன்னா ஃபுல்லரின், ஃபோர்த்து வந்து கேட்டாங்கன்னா கிராஃபின் அப்படின்றது சொல்லணும். இதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம கொஷின் பார்க்கலாம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான ஒன்றை காண்க. யாரை பற்றி கேட்டிருக்காங்கன்னா கிராஃபின். கிராஃபின் என்பது தற்போது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட கார்பனின் புறவேற்று வடிவம். ஆமான்னா கரெக்டு தான். ஏன்னா இது 2004 தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதனால புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது கரெக்டான ஆன்சர் தான். கிராஃபின் தான் உலகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடிமன் குறைவான சேர்மமாகும். இப்போ தான் பார்த்தோம். இதுதான் உலகிலே மிகவும் கடினமான சேர்மமாகும். அது வந்து இது எஃகு இரும்பை காட்டிலும் 100லிருந்து 300 மடங்கு வரைக்கும் வலிமையானது. அப்போது இது வந்து ஸ்ட்ராங்கு தான். ஓகேவா? ஆனால் உலகிலே இதுதான் வந்து கடினமானது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அதனால் வந்து இதில் வந்து தவறான ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா ஆப்ஷன் சி தான் இதுக்கு தவறான ஒன்று. நெக்ஸ்ட் பாருங்கள், 4th கொஷின். மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்கிறாங்க, பொறுத்துக. இதில் வந்து ஆல்கஹால், ஆல்டிஹைடு, கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், எஸ்டர் இந்த மாதிரி இருக்குது. இதனுடைய ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆல்கஹால் அப்படின்னா ஆல்கஹால் வந்து OH இருந்துன்னா அது ஆல்கஹால் OH, ஆல்டிஹைடு வந்து CHO, கீட்டோன் C டபுள் பாண்ட் O கீட்டோன், கார்பாக்சிலிக் அமிலம் வந்து COOH இருந்ததுன்னா அமிலம், எஸ்டர் வந்து COOR வந்து எஸ்டர், அதே மாதிரி ஈத்தர் வந்து OR வந்து ஈத்தர். ஓகே, அப்போ ஆல்கஹால், ஆல்டிஹைடு, கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், எஸ்டர், ஈத்தர் அப்படின்றது இப்படி தான் இருக்குது. இதுதான் என்னுடைய ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய இது கூட நம்ம மேட்ச் பண்ணணும்னு சொல்லிருக்கிறாங்க. ஓகே, இந்த ஆர் அப்படின்றதுக்குள்ள வந்து நம்ம வந்து இதெல்லாம் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். ஆறுன்றதுல வந்து மெத்தில் குரூப், எத்தில், C2H5, C6H5 இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம அதில் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்போ ஆல்கஹால் அப்படின்றதுல என்ன இருக்குது? ROH இருக்கா?
ஆல்கஹால். ஆல்டிஹைட் அப்படின்றது CHO, கீட்டோன் அப்படின்றது C டபுள் பாண்ட் O, கார்பாக்சிலிக் ஆசிட்ன்றது COOH, எஸ்டர்ன்றது COOR இருக்குது, ஈத்தர் நான் எக்ஸ்ட்ரா சொல்லிருக்கேன், இது வந்து OR. அப்போ ஆர்டர் தான் இருக்குது. அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான், 1 2 3 4 அப்படின்றதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டில் இது வந்து டிடர்ஜென்ட் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதில் வந்து என்னென்ன கெமிக்கல்ஸ் அப்படின்றத ஆட் பண்ணிருக்கிறாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு கொஷின் நம்ம பார்ப்போம். கடின நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது உப்பு தண்ணி. இந்த உப்பு தண்ணியில் வந்து நம்ம வந்து சோப்பு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் சோப்பு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த துணியில் இருக்கக்கூடிய அழுக்கு வந்து வெளியில் வராது. இதுவே வந்து நம்ம டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் செய்யும் துணி பளிச்சுன்னு தான் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய அழுக்கு வெளியில் வருது. அதுக்கான என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் இது எங்கேருந்து இதை தயாரிக்கிறோம் அப்படின்றது ஒரு காரணமாக இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னென்னா தாவர எண்ணெயாக இருக்கலாம் அல்லது விலங்கு கொழுப்பு இருக்கலாம். ஓகே, தாவர எண்ணெய் அல்லது விலங்குடைய கொழுப்பு. தாவர எண்ணெய் அல்லது விலங்குடைய கொழுப்பு. இந்த தாவர எண்ணெய் அல்லது விலங்குடைய கொழுப்பில் சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த தாவர எண்ணெய் அல்லது விலங்கு கொழுப்பில் சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம சேர்த்தோம்னா இது வந்து நம்ம கடின சோப்பு அப்படின்னு சொல்கிறோம். கடின சோப்புனா சலவை சோப்புக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேவா, இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணால் மெயின் சோப் அப்படின்னு சொல்கிறோம். மெயின் சோப் அல்லது குளியல் சோப். ஓகேவா, இது வந்து சோப்பு, இது வந்து சோப். இதுவே வந்து டிடர்ஜென்ட் அப்படின்றது எதுலேருந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த டிடர்ஜென்ட் அப்படின்றது எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் க்ரூட் ஆயில் அல்லது கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த க்ரூட் ஆயில் அல்லது கச்சா எண்ணெயிலேருந்து தான் எது வருது அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து ரெண்டுமே எதுக்கு உள்ளது, சோப்புக்கு உள்ளது. அது வந்து அந்த க்ரூட் ஆயில் அல்லது கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெட்ரோலியத்துலேருந்து தான் எது தயாரிக்கப்படுது அப்படின்னு சொன்னாக்கா டிடர்ஜென்ட் அப்படிங்கிறது எதுலேருந்து வருது அப்படின்னாக்கா பெட்ரோலியத்துலேருந்து தயாரிக்கப்படுது. இது வந்து விலங்குகளுடைய எண்ணெய் அல்லது தாவரத்தினுடைய எண்ணெய் அல்லது விலங்கு கொழுப்பு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பெட்ரோலியத்துலேருந்து வருது. அப்போ இந்த டிடர்ஜென்ட் அப்படின்றது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றதான் நான் அதில் பயன்படக்கூடிய இந்த கெமிக்கல்ஸ் அது என்னென்ன ஆட் பண்ணியிருக்கிறாங்க, எது இருக்கிறதுனால அந்த துணி பளிச்சுன்னு வருது, எதெல்லாம் கரையை ரிமூவ் பண்ண பயன்படுகிறது, ஸ்டெயின்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை ரிமூவ் பண்ண பயன்படுது அப்படின்றதான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் சொல்கிற ஆள ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து சோடியம் சிலிக்கேட். ஓகேவா, சோடியம் சிலிக்கேட்டு. இந்த சோடியம் சிலிக்கேட் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, சரியாக பொருந்திய ஒன்றை காண்க அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. இந்த சரியாக பொருந்திய ஒன்று அப்படின்னு சொல்லும் போது ஆப்ஷன் சி வந்து நம்மளுக்கு இப்போது பொருந்திருக்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள், சலவை இயந்திரங்களில் அரிமானம் ஏற்படாமல் இருக்க, இந்த பாயிண்ட் முக்கியம். சலவை இயந்திரங்களில் அரிமானம் ஏற்படாமல் இருக்க எது பயன்படுது அப்படின்னா சோடியம் சிலிக்கேட் பயன்படுது. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சோடியம் சிலிக்கேட் ஞாபகம் வச்சுங்க. சோடியம் சிலிக்கேட் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா சலவை இயந்திரங்களில் அரிமானம் ஏற்படாமல் இருக்க சோடியம் சிலிக்கேட். அடுத்து வந்து சோடியம் சல்ஃபேட். இந்த சோடியம் சல்ஃபேட் வந்து இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பவுடர் கெட்டியாகாமல் தடுக்கிறதுக்கு சோடியம் சல்ஃபேட் அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் சோடியம் சல்ஃபேட். தேர்டு வந்து சோடியம் பெர்ஃபரேட். இங்கே இருக்கல அந்த சோடியம் பெர்ஃபரேட் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னாக்கா பாருங்க, சலவையின் பொழுது சில வகையான கரைகளை நீக்கிறதுக்கு பயன்படுது வந்து எதுனா சோடியம் பெர்ஃபரேட். அப்போது அந்த மெஷின்ஸ் வந்து அரிமானம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சோடியம் சிலிக்கேட். அடுத்து வந்து துகள்கள் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு சோடியம் சல்ஃபேட். சோடியம் பெர்ஃபரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது சலவையின் பொழுது சில வகையான கரைகளை நீக்கிறதுக்கு வந்து சோடியம் பெர்ஃபரேட். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குது, துணிகள் வந்து பளிச்சிடுவதற்கு இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னாக்கா ஃப்ளூரசன்ட் வெண்மை ஏற்பிகள். ஓகே, ஃப்ளூரசன்ட் வெண்மை ஏற்பிகள். இந்த ஃப்ளூரசன்ட் வெண்மை ஏற்பிகள் தான்
துணிகள் பளிச்சிடுவதற்கு பயன்படுது. நொதிகள் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னால், நொதிகள் வந்து இதில் இருக்கிறது எல்லாம் சொல்லிட்டோமா. துணிகள் பளிச்சிடுவதற்கு ஃப்ளூரசன்ட் வெண்மை ஏற்பிகள், அரிமானம் ஏற்படாமல் இருக்க சோடியம் சிலிகேட், துகள்கள் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு வந்து சோடியம் சல்ஃபேட், சலவின் போது சில வகை கரைகளை நீக்கிறதுக்கு சோடியம் பெர்ஃபரேட். நொதிகள் அப்போ எதுக்கு பயன்படுது அப்படின்னா, நொதிகள் வந்து காய்கறி மற்றும் இரத்தக்கரை நீக்கிறதுக்கு எது பயன்படுது? இந்த நொதிகள் அப்படின்றது பயன்படுது. இது இல்லாமல் ஒரு நல்ல ஓடருக்காக சில கெமிக்கல்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணுறாங்க. ஓகே, இதில் இருக்கிறது எல்லாமே சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு சோடியம் சிலிகேட் மெஷின்ஸு, அதில் வந்து அரிமானம் இந்த கரோஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு சோடியம் சல்ஃபேட் வந்து பவுடர் வந்து கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு, சோடியம் பெர்ஃபரேட் வந்து சில வகை கரைகளை நீக்கிறதுக்கு, துணிகள் பளிச்சுடுறதுக்கு ஃப்ளூரசன்ட் வெண்மை ஏற்பிகள், அதுக்கப்புறம் நொதிகள் அப்படின்றது சில வகையான காய்கறி மற்றும் இரத்த கரைகளை நீக்கிறதுக்கு நொதிகள் அப்படின்றது பயன்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, ஆல்கஹால், ஆல்டிஹைடு, கீட்டோன், எஸ்டர், ஈத்தர் இதெல்லாம் பார்த்துருக்குறோம். இதனோட யூசஸ் என்ன அப்படின்றதும் பார்க்குறோம். இதில் வந்து கரைப்பான் மற்றும் கரை நீக்கியாக பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. சரி, இதில் ஒன் ஆர் டூ மேட்சாக இல்லை, நான் அப்படியே சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆல்கஹால். இந்த ஆல்கஹால் எதுக்கெல்லாம் பயன்படுது? ஆல்கஹால் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஆல்கஹால் வந்து நம்ம வந்து ஹேண்ட் சானிடைசராக யூஸ் பண்ணுறோமா, கிருமி நாசினியாக பயன்படும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும். செகண்ட் வந்து டிங்சராக யூஸ் ஆகும். ஓகேவா, புரை தடுப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டிங்சராக யூஸ் ஆகிறது வந்து ஆல்கஹால். ஓகே, அடுத்தது உணவினுடைய சுவையை கூட்டுவதற்காக பயன்படும் எசன்ஸாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது தேர்டு. அது இல்லாமல் மருந்துகள் ட்ரக்ஸு சொல்லியிருப்பாங்க. ட்ரக்ஸு, பெயிண்ட்டு, டைஸு இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே கரைப்பானாகவும் எது பயன்படும் அப்படின்னாக்கா இந்த ஆல்கஹால் பயன்படும். இது இல்லாமல் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்க்கணும். இந்த ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும், இந்த ஆல்கஹாலில் ஃபஸ்ட்டு ஒன்று மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம். ஓகேவா, மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ஆற்றல் ஆல்கஹால். தேர்டு வந்து இயல்புத்தன்மை இழந்த ஆல்கஹால். ஓகேவா, மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம், ஆற்றல் ஆல்கஹால், இயல்புத்தன்மை இழந்த ஆல்கஹால். இது எல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து 95% வந்து எத்தனாலும் 5% வந்து மெத்தனால்னா அது வந்து எத்தனால், இது மெத்தனால். ஓகேவா, அப்போ 95% எத்தனாலும் 5% மெத்தனாலும் கலந்த கலவை வந்து மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம். ஆற்றல் ஆல்கஹால் அப்படின்னு சொன்னாக்கா எத்தனால் ப்ளஸ் பெட்ரோல் கலந்த கலவைனா ஆற்றல் ஆல்கஹால். இதுவே வந்து எத்தனாலோட பிரிடின் சேர்ந்த கலவை வந்து இயல்புத்தன்மை இழந்த ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ 95% ஆல்கஹாலும் 5% மெத்தனாலும் சேர்ந்த கலவைக்கு பேர் வந்து மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம். அடுத்தது வந்து ஆற்றல் ஆல்கஹால்னா எத்தனாலோட பெட்ரோல், இயல்புத்தன்மை இழந்த ஆல்கஹால் அப்படின்னா எத்தனாலோட பிரிடின். இதெல்லாம் வந்து பயன்படுது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் வந்து ஆல்கஹாலுக்கு பயன்படுது. அப்போ வந்து கிருமி நாசினியாக பயன்படுது, டிஸ்இன்ஃபெக்டன்ட் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து புரை தடுப்பானாக டிங்சராக யூஸ் ஆகுது. ஸோ உணவினுடைய சுவையை கூட்டுறதுக்கு எசன்ஸாக பயன்படுது. எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து வெனிலா எசன்ஸ் சொல்லியிருப்பாங்க. இது இல்லாமல் இந்த மாதிரி யூசஸ்லேயும் பயன்படுது. இது எல்லாமே ஆல்கஹாலுக்கு. அடுத்தது வந்து ஆல்கஹால் பார்த்துட்டோமா. அடுத்தது வந்து அமிலம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து கார்பாக்சிலிக் அமிலம் கொடுத்துருப்பாங்க. அமிலத்தில் கார்பாக்சிலிக் அமிலம் கொடுத்துருப்பாங்க. கார்பாக்சிலிக் அமிலம் எத்தனாயிக் ஆசிட்.
எத்தனாயிக் அமிலம். எத்தனாயிக் ஆசிட் வந்து அசிட்டிக் ஆசிட் CH3COH. ஓகே, CH3COH எத்தனாயிக் ஆசிட். இது வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த அப்படின்ற ஒரு பயன் சொல்லியிருப்பாங்க. நெகிழி தயாரிப்பில். ஓகே, ரப்பர் துணிகளில் அச்சு பதிக்க, அப்போ துணிகளில் அச்சு பதிக்க நெகிழி தயாரிப்பில் பயன்படுது. அதுக்கப்புறம் ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படுகிறது. ரெண்டு பேருக்கும் காமனான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, நான் சொன்னேன் ட்ரிக்ஸு, பெயிண்ட்டு, டை இந்த மாதிரியான பொருள்களை தயாரிக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து எத்தனாயிக் ஆசிட். இதுவே கரைக்கும் கரைப்பானாக அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாக்கா அதுக்கு ஆன்சர் வந்து ஆல்கஹால் நம்ம சொல்லணும். ஓகேவா, இது வந்து எத்தனாயிக் ஆசிட் சொல்லணும். கரைக்கும் கரைப்பான் அப்படின்னா ஆல்கஹால் சொல்லணும். அடுத்து பாருங்க, கரைப்பான் மற்றும் கரை நீக்கியாக அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாக்கா கரைப்பான், கரை நீக்கி, கரைப்பான். ஓகே, கரைப்பான் மற்றும் கரை நீக்கி. கரைப்பானாகவும் கரை நீக்கியாகவும் பயன்படக்கூடியது வந்து எது அப்படின்னாக்கா கீட்டோன் அப்படின்றது பயன்படுது. ஓகே, அடுத்து ஈத்தர் வந்து என்னவா பயன்படும் அப்படின்னாக்கா ஈத்தர் வந்து மயக்கமூட்டியாகவும் வலி நிவாரணியாகவும் பயன்படும். மயக்கமூட்டியாகவும் வலி நிவாரணியாகவும் பயன்படக்கூடியது ஈத்தர். அப்போது வந்து கரைப்பான் மற்றும் புரைத்தடுப்பான் ஆல்கஹால் கரெக்டாக இருக்குது. கரை நீக்கி மற்றும் கரைப்பான் அப்படிங்கிறது கீட்டோன். ஓகே, கரைப்பான் மற்றும் கரை நீக்கியாக. அடுத்தது மயக்கமுற்றியாக பயன்படுறது ஈத்தர். அப்போ எஸ்டர் வந்து என்னவா பயன்படுது. ஓகே, எஸ்டர் வந்து என்னவா பயன்படுது அப்படின்னா எஸ்டர் வந்து இது தவறானது. எஸ்டர் வந்து எல்லா விதமான சமையல் எண்ணெய், எல்லா விதமான சமையல் எண்ணெய் மற்றும் லிப்பிடுகளில் பயன்படும். ஓகே, அப்போ எது வந்து நம்மளுக்கு தவறாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாருங்க, ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு தவறாக இருக்குது. வலி நிவாரணியாக இருக்கக்கூடியது எஸ்டர் கிடையாது. வலி நிவாரணியாக ஈத்தர் தான் பயன்படுது. மயக்கமுட்டியாகவும் வலி நிவாரணியாகவும் ஈத்தர் தான் இருக்குது. எஸ்டருடைய பயன்பாடுகள் தான் அங்கே கொடுத்துருக்குறோம். எல்லா விதமான சமையல் எண்ணெய் மற்றும் லிப்பிடுகள் அது இருக்குது அப்படின்னு. அப்போ ஆன்சர் வந்து எதுன்னா சி தான் என்னுடைய ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இங்கே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, டிடர்ஜென்ட் சொன்னோம். இதை பற்றின கூற்றுகளில் எது தவறான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கொழுப்பு அமிலத்தின் சோடியம் உப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே யாருக்கு பார்க்குறோம் அப்படின்னா டிடர்ஜென்ட்டுக்கு தான் பார்க்குறோம். அப்போது நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கொழுப்பு அமிலத்தின் அப்படின்னு வராது. இங்கே வந்து கொழுப்பு அமிலம் கிடையாது. இங்கே வந்து சல்ஃபோனிக் அமிலம். ஓகே, சல்ஃபோனிக் அமிலம் அந்த இங்கே இருக்குது. சல்ஃபோனிக் அமிலத்தின் சோடியம் உப்பு. இதனுடைய அயனி பகுதி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா SO3 - Na+ அப்படின்றது இது கடின நீரில் சிறப்பாக பயன்படுத்தலாம். அப்போ இதில் தவறானது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஓகே, இதுவே சோப் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சோப் கேட்டாங்கன்னா இங்கே இருக்கிறதுக்கு அப்படியே நம்ம இங்கே பார்க்கணும். சோப்புக்கு கேட்டாங்கன்னா நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோடியம் உப்பு. அப்போ இங்கே என்ன வரும்னா கார்பாக்சிலிக் அமிலம். கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோடிய உப்பு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இது சல்ஃபோனிக் அமிலத்தின் சோடியம் உப்பு அப்படின்னாக்கா டிடர்ஜென்ட். கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோடியம் உப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து சோப்பு. இதனுடைய அயனி பகுதி என்ன சொல்லிருக்கிறாங்க, SO3 - Na சொல்லிருக்கிறாங்களா, இது வந்து COO - Na+ அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, அடுத்தது இதை வந்து கடின நீரில் சிறப்பாக பயன்படும் அப்படின்னு இருக்காங்களா. இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இதா, இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இது வந்து என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த இயலாது. ஏன் பயன்படுத்த இயலாது அப்படின்னா அங்கே வந்து ஸ்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிவை ஏற்படுத்தும். இந்த ஸ்கம் படிவு இருக்கிறதுனால என்ன செய்யாது அப்படின்னா அது மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும். அதனால் உப்பு தண்ணியில் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, கடின நீர்ன்றது உப்பு தண்ணியில் நம்ம அதை பயன்படுத்த முடியாது. அப்போ யாரை பயன்படுத்தலாம் அப்படின்னா டிடர்ஜென்ட்டை தான் பயன்படுத்த முடியும். அப்போ சல்ஃபோனிக் அமிலத்தின் சோடியம் உப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னாக்கா அது வந்து டிடர்ஜென்ட். கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோடியம் உப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து சோப்பு. அதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினில் which of the following is a mass percentage equation அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. பின் வருவனவற்றில் நிறை சதவீதம் சமன்பாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா
நிறைய சதவீதத்திற்கான சமன்பாடு அப்படின்றது கரைப்பொருளின் நிறை, அதாவது மாஸ் ஆஃப் solid டிவைட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்டு 100 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கரைசலுடைய மொத்த கரைசலுடைய நிறை. ஓகே, அதுக்கப்புறம் வந்து மாஸ் ஆஃப் solid கரைப்பொருளின் நிறை இன்ட்டு 100. அப்போது மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது மாஸ் ஆஃப் solid டிவைட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 100 அப்படின்றது தான் இதனுடைய ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். How was called on cooling pure ethanoic acid in frozen to form ice like flakes, they look like glaciers. இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின். என்ன அப்படின்னாக்கா கிளேசியல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கிளேசியல் அப்படின்னா யார் அப்படின்னா தூய அசிட்டிக் அமிலம். ஓகே, இதுக்கு பேர் கிளேசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே கேட்பாங்க, கிளேசியல் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கிளேசியல் அப்படின்னாக்கா தூய அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் CH3COH இதுதான் என்னன்னு சொல்கிறோம், அசிட்டிக் ஆசிட் சொல்கிறோம். இந்த தூய அசிட்டிக் ஆசிட்டுக்கு பேர் தான் கிளேசியல் அப்படின்னு சொல்கிறோம். எத்தனாயிக் அமிலத்தை குளிர்விக்கும் பொழுது அது தூய எத்தனாயிக் அமிலம் பனிக்கட்டி போன்ற ஒரு படிகங்களை உருவாக்குவதால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் வந்து தூய அசிட்டிக் அமிலத்துக்கு பேர் கிளேசியல் அப்படிங்கிறது பேர். ஓகேவா? இங்கே ஆனால் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து சாலிடாக இருக்கணும் அப்படின்றது தான் கண்டிஷன். ஓகே, அடுத்து பாருங்கள். அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இதுக்கு வந்து ஆன்சர் பி. கிளேசியல் அசிட்டிக் ஆசிட் தூய அசிட்டிக் அமிலம் அப்படின்னா கிளேசியல் அப்படின்னால என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின்ல நான் ஏற்கனவே இது வந்து உங்களுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணினேன். எண்ணெய் அல்லது கொழுப்பினை சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைக்கு உட்படுத்தும் பொழுது கிடைப்பது. ஏற்கனவே சொன்னேன்னா இதுவே வந்து எண்ணெய் அல்லது கொழுப்புடன் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்கணும், கடின சோப் அப்படின்னு சொல்லணுமா. இதுவே வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னாக்கா அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கணும், மெயின் சோப். மெயின் சோப் அப்படின்றது தான் குளியல் சோப்பை தான் மெயின் சோப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ அதுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்கள். இது நான் உங்களுக்கு ரூட் வேர்டு ஆல்ரெடி சொன்னேன். ஓகே, அப்போ பாருங்கள், 1 இருந்ததுன்னா 1 நம்ம வந்து இந்த எண்ணிக்கை வச்சு கார்பனோட எண்ணிக்கை வச்சு 1 2 3 4 5 6 அந்த மாதிரி சொல்லுமா. அப்போ இதில் வந்து என்னென்னா 1 இருந்துச்சுன்னா 1 வந்ததுனாக்கா மோனோ 1 வந்து மோனோ, 2 வந்து டை, 3 இருந்துச்சுன்னா ட்ரை, 4 வந்து டெட்ரா, 5 வந்து பென்டா, 6 வந்து ஹெக்ஸா, 7 வந்து ஹெப்டா, 8 வந்து ஆக்டா, 9 வந்து நான், 10 வந்து டெக்கா. அப்போ ஹெப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இங்கே எழுதுறேன். 7 அப்படிங்கிறது ஹெப்டா, 8 வந்து ஆக்டா, 9 வந்து நான், 10 வந்து டெக்கா. ஓகே, இப்போ இது வச்சு பார்ப்போமா. ஹெப்டான்றது ஹெப்ட் அப்படின்றது 7, நான்ன்றது 9, ஆக்ட்ன்றது 8, டெக்ன்றது 10. அப்போ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா 7 வந்து என்னது 1, அடுத்து வந்து ஹெப்ட்டுக்கு வந்து 7 எங்கே இருக்குது 1ல் இருக்கா, 9 வந்து 3ல் இருக்குது, 8 வந்து 2ல் இருக்குது, 10 வந்து 4ல் இருக்கா. அப்போது 1324 அப்படின்றது ஆன்சர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சூஸ் தி இன்கரெக்ட் பேர். கார்பன் மோனாக்சைடு, கால்சியம் கார்பனேட்டு, சோடியம் பைகார்பனேட், கார்பன் டைசல்ஃபைடு இதெல்லாம் கொடுத்து இது வந்து எது சரியாக பொருந்திருக்கு எது சரியாக இல்லை அப்படின்றத கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதில் ஃபார்முலா எழுதிக்கலாம். கார்பன் மோனாக்சைடு அப்படின்றது CO, கால்சியம் கார்பனேட்ன்றது CaCO3, சோடியம் பைகார்பனேட் கால்சியம் டைசல்ஃபைடு CS2, கார்பன் டைசல்ஃபைடு CS2. ஓகே, இது வந்து அதனுடைய ஃபார்முலா. இப்போ இது ஒவ்வொன்றும் எதுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், கார்பன் மோனாக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடு அப்படின்றது வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாட்டர் கேஸ் அப்படின்றது கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்த கலவைக்கு பேர் தான் வாட்டர் கேஸ் அப்படின்றது பேர். ஓகே, கார்பன் மோனாக்சைடு அண்டு ஹைட்ரஜன் இவங்க 2 பேரும் சேர்ந்த கலவைக்கு பேர் தான் வாட்டர் கேஸ்ன்னு பேர். அப்போ இவங்க 2 பேரில் முக்கியமாக யார் இருக்கா, கார்பன் மோனாக்சைடு இருக்கு இல்லையா. நீர்வாயினுடைய ஒரு முக்கிய பகுதி பொருளாக எது இருக்குது அப்படின்னாக்கா இந்த கார்பன் மோனாக்சைடு இருக்குது. மற்றும் இது வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட், மெயின் காம்போனன்ட் ஆஃப் வாட்டர் கேஸ் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்றது கரெக்டு தான். அப்போ ஸ்டேட்மெண்ட் இந்த ஏ வந்து கரெக்டாக இருக்குது. இதுவே வந்து கார்பன் டை ஆக்சைடு பார்க்கணும். இதில் இல்லை சேர்த்து சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. கார்பன் டை ஆக்சைடு, இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது நிறைய யூசஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து
இது வந்து ரொட்டி தயாரித்தல்ல பயன்படும், பழங்களை பாதுகாக்க பயன்படும், உரம் தயாரித்தல்ல பயன்படுகிறது. இது இல்லாமல் அந்த கார்பனேட்டட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சோடா நீர், அதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு யூஸ் ஆகுது. இது இல்லாமல் ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உலர் பனிக்கட்டி. அப்போது உரங்கள் தயாரித்தல்ல, பழங்களை பாதுகாக்கிறதுல, ரொட்டி தயாரித்தல்ல, அதுக்கப்புறம் ட்ரை ஐஸ் உலர் பனிக்கட்டியாக, அது இல்லாமல் கார்பனேட்டட் வாட்டர், இது எல்லாத்துலேயுமே என்ன பயன்படுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்து பாருங்கள், கால்சியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட் ரெண்டுமே ஆன்டாசிடாக யூஸ் ஆகும். ஓகே, அப்போ இங்கே இருக்க ஆன்டாசிட்ன்றது அமில நீக்கி. அப்போ கால்சியம் கார்பனேட்டும் ஆன்டாசிடாக தான் யூஸ் ஆகுது, சோடியம் பைகார்பனேட்டும் ஆன்டாசிடாக தான் யூஸ் ஆகுது. இது இல்லாமல் சோடியம் பைகார்பனேட் ப்ரிப்ரேஷன் ஆஃப் பேக்கிங் பவுடர் அப்படின்னு சொல்கிறது ரொட்டி சோடா தயாரித்தல். இதை பற்றி உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ரொட்டி சோடா பற்றி. அப்போ ரொட்டி சோடா தயாரித்தல் சோடியம் பைகார்பனேட்டே யூஸ் ஆகுது. அப்போ ஸ்டேட்மெண்ட் பி, ஸ்டேட்மெண்ட் சி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 4 பாருங்கள், இந்த கார்பன் டைசல்ஃபைடு, இந்த கார்பன் டைசல்ஃபைடு பற்றி கொடுத்துருக்காங்களா, கார்பன் டைசல்ஃபைடு வெல்டிங் தொழிலில் பயன்படும் அசட்டிலின் வாயு தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போது இதனுடைய ஆன்சர் பார்த்தோன்னா, இந்த வெல்டிங் தொழிலில் பயன்படும் அசட்டிலின் வாயு தயாரிக்க, அது இல்லாமல் கிராஃபைட் ஹைட்ரஜன், இதுக்கு யார் பயன்படுவா அப்படின்னா கால்சியம் கார்பைடு யூஸ் ஆகும், கால்சியம் கார்பைடு. அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கார்பன் டைசல்ஃபைடு, இதோட ஃபார்முலா CH2 கார்பன் டைசல்ஃபைடு, CH2 இது பயன்படல, கால்சியம் கார்பைடு தான் யூஸ் ஆகுது. அப்போ கால்சியம் கார்பைடு வெல்டிங் தொழிலில் பயன்படக்கூடிய அசட்டின் வாயு மற்றும் கிராஃபைட் ஹைட்ரஜனில் பயன்படுது. கார்பன் டைசல்ஃபைடு அப்படின்றது எதுக்கு பயன்படுது, கார்பன் டைசல்ஃபைடுன்றது பாருங்க, கார்பன் டைசல்ஃபைடு CS2 அப்படின்றது இதனுடைய ஃபார்முலாவாக இருக்குது. எஸ்ங்கிறது சல்ஃபர், கந்தகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ கந்தக கரைப்பான்ல அப்புறம் ரேயான் தயாரிப்பில், இது இல்லாமல் பூச்சிக்கொல்லி மற்றும் பூஞ்சைக்கொல்லி. ஓகே, இன்செக்டிசைட்ஸ், ஃபங்கிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, அப்போ பூஞ்சிக்கொல்லியாகவும் காளான் கொல்லியாகவும் இந்த மாதிரி பூஞ்சைக்கொல்லியாகவும் எது பயன்படுது அப்படின்னாக்கா இந்த கார்பன் டைசல்ஃபைடு அப்படின்றது பயன்படுகிறது. CS2 எஸ் இருக்கிறதுனால கந்தக கரைப்பான் தயாரிப்பில் பயன்படுகிறது. ரேயான் தயாரிப்பில் பயன்படக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அதுக்கு ஆன்சரும் வந்து யார் அப்படின்னாக்கா கார்பன் டைசல்ஃபைடு தான். அப்போ இதனுடைய ஆன்சர் இங்கே எழுதியிருக்கேன். இது வந்து கிராஃபைட் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது கால்சியம் கார்பைடு தான் அதனுடைய ஆன்சர். ஓகே, அப்போ இதுக்கான வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட்டில் எத்தனாலுடைய நீர் கரைசல், the aqueous solution of ethanol contains dash of ethanol and dash of water அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனால் நீர் கரைசல் எத்தனை பர்சன்டேஜ் வந்து எத்தனாலையும் எத்தனை பர்சன்டேஜ் நீரையும் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி 95.5% வந்து எத்தனாலையும் 4.5% வாட்டரையும் பெற்றிருக்குது. அதுக்கப்புறம் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம், எரிசாராயம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து 95.5% வந்து எத்தனால், 4.5% வாட்டர் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A compound used in a drunk drives swab analysis test is குடிபோதனையில் வாகனம் ஓட்டுபவர்களின் மூச்சு பகுப்பாய்வு சோதனையில் பயன்படுத்தப்படும் சேர்மம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட். இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டுடைய கலர் வந்து ஆரஞ்சு கலர். ஓகே, பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆரஞ்சு கலர். இந்த ஆரஞ்சு வந்து ஆல்கஹாலோட சேரும் பொழுது, ஆல்கஹால் இதில் சேர்ந்ததுன்னா இதனுடைய கலர் க்ரீனாக மாறிடும். ஓகே, அப்போ கண்டிஷன் என்ன, ஆல்கஹாலோட சேரும் பொழுது அது என்னவா மாறுது, க்ரீனாக மாறுது. அப்போது ஆல்கஹால் இல்லைன்னா ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. அப்போது அந்த ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணும்போது அந்த ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குதா அப்படிங்கிறத கண்டறியறதுக்கு எது பயன்படுது அப்படின்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் பயன்படுது. K2Cr2O7 அப்படின்றது பொட்டாசியம் டைக்ரோமேட். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட்
அதனுடைய ரீசன் கொடுத்துருக்குறாங்க. ஆர்டினரி சோப் cannot be used in hot water. சாதாரண சோப்பை கடின நீரில் பயன்படுத்த இயலாது. ஓகே, நார்மலாக பயன்படுத்தக்கூடிய சோப்பை எதில் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிருக்கிறாங்க. அதாவது சாதாரண சோப்பை ஹாட் வாட்டர் அப்படின்னா இந்த கடின நீர் அப்படின்றது உப்பு தண்ணியில் பயன்படுத்த முடியாது. அப்போது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஆர்டினரி சோப்பு பார்ட்டிசிபேட் precipitate calcium and magnesium ion when used in hot water. அப்போ என்னன்னா சாதாரண சோப்பு கடின நீருடன் பயன்படுத்தும் பொழுது கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தின் அயனிகளை வீழ்படிவு செய்கிறது. மேலும் இது துணிகளின் மேற்பரப்பில் ஸ்கம் படிவை உருவாக்குகிறது. இங்கே வந்து ஒரு என்ன செய்யும், ஒரு precipitate கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயான் வென் யூஸ்ட் இன் ஹாட் வாட்டர். அது மேலே வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ஸ்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேயரை வந்து என்ன செய்யுது, அது ஃபார்ம் பண்ணிக்குது. அந்த ஃபார்ம் பண்ணுறதுனால சாதாரண சோப்பு கடின நீருடன் பயன்படுத்தும் பொழுது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகளை வீழ்படிவு செய்கிறது. இது துணிகளின் மேற்பரப்பில் ஸ்கம் படிவை உருவாக்குறது. முக்கியமான ஆன்சரே வந்து என்னன்னாக்கா இங்கே ஸ்கம் தான். ஓகேவா, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கொஷின் நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது என்னன்னா நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்து என்னென்னா டிட்டர்ஜென்ட்டுக்கும் சோப்புக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை பார்க்கும்பொழுது இது வந்து முக்கியமான ரீசன் வந்து என்ன அப்படின்னாக்கா, இது வந்து சோப் அப்படின்றது தாவர எண்ணெய் அல்லது விலங்குகளுடைய கொழுப்புலேருந்து எடுக்கிறோம். ஆனால் இது வந்து நம்ம வந்து பெட்ரோலியம் சொல்லக்கூடிய அந்த க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெயிலேருந்து எடுக்கிறோம். இது வந்து ஸ்கம் லேயர் வந்து ஃபார்ம் பண்ணாது. எதுனா டிட்டர்ஜென்ட் வந்து ஸ்கம் லேயர் ஃபார்ம் பண்ணாது. ஆனால் சோப் அப்படிங்கிறது என்ன செய்யும், ஸ்கம் லேயரை ஃபார்ம் பண்ணிடும். இதை தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அப்போ நம்ம இதை பற்றி ஏற்கனவே இங்கே பார்த்துருக்குறோம். அப்போது இது வந்து ரெண்டுமே வந்து கரெக்டா அப்படின்னு கேட்டாக்கா அதில் இருக்கக்கூடிய ரெண்டுமே நம்மளுக்கு கரெக்டு தான். அப்போ கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே வந்து சரி. ஸ்கம் லேயர் ஃபார்ம் பண்ணுறதுனால சோப்பை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னாக்கா உப்பு தண்ணியில் பயன்படுத்த முடியாது. அப்போ ஆன்சர் சின்றதான் இதனுடைய கரெக்ட் ஆன்சர். அடுத்து கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அதாவது கூற்றுக்களை ஆராய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து இந்த கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து வைரம், செகண்ட் வந்து கிராஃபைட், தேர்ட் வந்து ஃபுல்லரின், ஃபோர்த் வந்து கிராஃபின் அப்படின்னு சொல்லி 4 அதனுடைய அமைப்பு அப்படின்றது ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு அதை பற்றி சொன்னேன். அதில் தேர்டாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து எதுனாக்கா ஃபுல்லரின் பற்றி சொல்லிருக்கிறாங்க. இந்த தேர்டு கிறிஸ்டலின் அல்லோட்ரோப் ஆஃப் கார்பன் இஸ் ஃபுல்லரின். 3வது படிக வேற்றுமை வடிவம் ஃபுல்லரின் ஆகும் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு கரெக்டு. தி பெஸ்ட் நவுன் ஃபுல்லரின் இஸ் பக்மினிஸ்டர் ஃபுல்லரின். மிகவும் நன்றாக அறியப்பட்ட ஃபுல்லரின் வடிவம் பக்மினிஸ்டர் ஃபுல்லரின் ஆகும். அடுத்து தி ஃபார்முலா ஃபார் ஃபுல்லரின் இஸ் C60. C60 தான் என்னுடைய அமைப்பு அப்படின்னு சொன்னோம். இது பக்கி பந்து அல்லது பக்கி பால். ஓகே, பக்கி பந்துனாலும் பக்கி பால்னாலும் ஒன்று தான். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3, 4 எல்லாமே கரெக்டு. அப்போ ஸ்டேட்மெண்ட் டி தான் என்னுடைய ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி வந்து இதுக்கு கரெக்டு. இதை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன்றதுனால இது அப்படியே நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து என்னன்னாக்கா கோல் நிலக்கரியை பற்றின ஒரு கொஷின். ஓகே, இது வந்து என்னென்னா நிலக்கரி என பொருள்படும் கார்போ என்ற வார்த்தையிலிருந்து தான் கார்பன் அப்படின்னு சொல்லி பெயரிட்டிருப்பாங்க. ஆண்டனி லவாய்சியர் நேம்டு கார்பன் ஃப்ரம் தி லத்தீன் வேர்டு கார்போ மீனிங் கோல். அப்படின்னா என்னென்னா நிலக்கரி என பொருள்படும் கார்போ என்ற லத்தீன் வார்த்தையிலேருந்து. ஓகேவா, மீனிங் வந்து என்னது, கோல். கார்போ என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து தான் கார்பன் அப்படின்னு சொல்லி பெயரிட்டிருப்பாரு. பெயரிட்டவர் வந்து யாருன்னா லவாய்சியர். அப்போ லத்தீன் மொழியில் நிலக்கரி என பொருள்படும் கார்போ என்ற வார்த்தையிலிருந்து தான் கார்பன் அப்படின்னு பெயரிட்டவர் லவாய்சியர். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. இதனுடைய எர்த் கிரஸ்ட்டு பூமியினுடைய மேலடுக்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் கார்பன் இருக்குது அப்படின்னா 0.032% இருக்கும். ஓகே, அடுத்து அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தில் 0.03%. இது ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே, அப்போது கார்போ நிலக்கரி என பொருள்படும் கார்போ என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து கார்பன் என பெயரிட்டவர் லவாய்சியர். எர்த்து கிரஸ்ட்டில் 0.032% கார்பன் இருக்குது. அட்மாஸ்பியரில் 0.03% கார்பன் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 மூணுமே கரெக்டு தான். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் என்னுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின். ஹூ இஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி? நவீன கரிம வேதியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஃப்ரெடரிக் ஹோலர் தான் இதுக்கான ஆன்சர். ஏன் அப்படின்னாக்கா இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னாக்கா
செயற்கை முறையில் அதாவது நம்மளுக்கு கரிமம் அப்படின்னாக்கா எல்லாமே இயற்கையில் கிடைக்கக்கூடியது கரெக்டாக. அந்த இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய அந்த கரிம சேர்மத்தை இவர் என்ன செஞ்சிருப்பார், ஆய்வகத்தில் உருவாக்கியிருப்பார். அப்போ முதல்ல ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கரிம சேர்மம் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூரியாவை இவர் தான் உருவாக்கியிருப்பார். அதனால தான் இவர் வந்து நவீன கரிமவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து யாருன்னா ஃப்ரெடரிக் ஹோலர். ஓகே, அப்போ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க, பிக் அவுட் தி இன்கரெக்ட் ஒன் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இதில் வந்து தவறான ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, சுட்ட சுண்ணாம்பு அப்படின்னா இதனுடைய ஃபார்முலா வந்து CaO. அடுத்த நீட்சிய சுண்ணாம்பு அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. தீக்குச்சினுடைய தலைப்பகுதி அப்படின்னாக்கா பொட்டாசியம் குளோரைடும் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடும் SbS3. ஓகே, SbS3 இது வந்து B. SbS3 தீப்பெட்டியினுடைய பக்கவாட்டில் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா இங்கே வந்து ரெட் பாஸ்பரஸ். ஓகேவா, ரெட் பாஸ்பரஸ். ஓகே, அப்போ பாருங்கள், இதை வச்சு மேட்ச் பண்ணுவோமா. அப்போ பாருங்கள், சுட்ட சுண்ணாம்பு CaOவா, கால்சியம் ஆக்சைடு, இதுக்கு இதோடைய ஃபார்முலா தான் இது. அதை என்னென்னு சொல்கிறோம், கால்சியம் ஆக்சைடு சொல்கிறோமா. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர், இதுக்கு வந்து 1 தான். ஓகே, அடுத்த நீற்று சுண்ணாம்பு அப்படிங்கிறது கால்சியம் ஹைட்ராக்சைடா, CaOH ட்வைஸ், இதுதான் நீங்கள் கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்கிறோம். அப்போ வந்து இதுக்கு 2. அடுத்து வந்து தீக்குச்சியோட தலைப்பகுதி பொட்டாசியம் குளோரைடும் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடும், இதுக்கு 3. இது வந்து பாருங்கள் நம்மளுக்கு தவறான நீ தான் கேட்டுக்கிறாங்க, அதனால் இந்த மாதிரி தேவையில்லை, 1 2 3 தேவையில்லை. தீக்குச்சினுடைய பக்கவாட்டில் அப்படின்னு சொல்லும் போது இங்கே என்ன இருக்கும், ரெட் பாஸ்பரஸ். இந்த இடத்துல என்ன வரணும்னா சிவப்பு பாஸ்பரஸ் அப்படின்றது வரணும். ஒயிட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன வரணும், ரெட் வரணும். ஓகேவா, ரெட் பாஸ்பரஸ். அப்போ ஆப்ஷன் டி தான் இந்த இடத்துல இன்கரெக்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கலோரிஃபிக் வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. மேக்ஸ் ஃபாலோவிங்கில் கலோரிஃபிக் வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. கலோரிஃபிக் வேல்யூனா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு எரிபொருள் எது வேணாலும் இருக்கலாம், அது சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு எரிபொருள். அந்த எரிபொருளை எரிக்கும் பொழுது அது எரிஞ்சு எவ்வளவு வெப்ப ஆற்றலை வெளியிடுது அப்படின்றது தான் கலோரிஃபிக் வேல்யூ. சரியா, அப்போ கலோரிஃபிக் வேல்யூ, இந்த கலோரிஃபிக் வேல்யூவை நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருளை கிலோகிராமில் எடுத்துக்கிட்டோன்னா கிலோ ஜூல் அப்படின்னு சொல்லி அதனுடைய அழகு சொல்லணும். ஓகே, யூனிட்டில் கிலோ ஜூல் கலோரிஃபிக் வேல்யூவை என்ன யூனிட்டில் சொல்லணும் அப்படின்னா கிலோ ஜூல் பெர் கேஜி, அல்லது நம்ம எடுத்துக்கக்கூடியது கிராமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஜூல் பெர் கிராம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகேவா, இப்போ இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கொஞ்சம் பொருட்கள் கொடுத்து இந்த பொருட்களுடைய கலோரிஃபிக் வேல்யூ சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து எதில் இருந்துன்னா, இப்போ பழைய காலத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா மாட்டினுடைய சாணத்துலேருந்து வராட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதனுடைய கலோரிஃபிக் வேல்யூலேருந்து ஹைட்ரஜனுடைய கலோரிஃபிக் வேல்யூ வரைக்கும், கலோரிஃபிக் வேல்யூ குறைவாக உள்ளதுலேருந்து கலோரிஃபிக் வேல்யூ அதிகமாக இருக்கிற வரைக்கும் எல்லாத்துடைய கலோரிஃபிக் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு மேட்சிங்கில் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் வந்து மரம், தேர்ட் வந்து கோல் நிலக்கரி, அடுத்து வந்து பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், அடுத்து சிஎன்ஜி, CH4 மீத்தேன், அடுத்தது எல்பிஜி. ஓகே, எல்பிஜி இது எல்லாத்துக்கும் கலோரிஃபிக் வேல்யூ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எல்பிஜி, அடுத்து வந்து பயோகேஸ் உயிரி வாயு, லாஸ்ட் வந்து ஹைட்ரஜன். இது எல்லாத்துக்கும் கலோரிஃபிக் வேல்யூ இப்போ பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு மாட்டு சாண கட்டி, இதுக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா, இதுக்கு வந்து இங்கே எழுதுகிறேன், இதுக்கு வந்து 6000லேருந்து 8000 வரைக்கும் இருக்கும். ஓகே, நம்ம எடுத்துக்கக்கூடியதை வந்து எரிக்கிறோம். இப்போ இதை எரிக்கும் போது நம்ம எடுத்துக்கிறது கிராமில் இருந்தால் அது ஜூல்னு சொல்லணும், நம்ம எடுத்துக்கிறது கேஜில் என்னன்னா கிலோ ஜூல் அப்படின்னு சொல்லணும். ஓகே, மரத்துக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா, மரத்துக்கு வந்து 17000லேருந்து 22000 வரைக்கும் இருக்குது. நிலக்கரிக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 25லேருந்து 33000 வரைக்கும் இருக்குது. ஓகே, இது 70 to 22, 25 to 33. ஓகே, அடுத்து பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், இது மூணுத்துக்குமே பெட்ரோல், டீசல், கெரோசின், இது எல்லாத்துக்குமே 45000. ஓகே, இது மூணுத்துக்குமே எவ்வளோ வரும், தனித்தனி இண்டிவிஜுவலாக பெட்ரோலுக்கு 45, டீசலுக்கு 45, மண்ணெண்ணெய்க்கு 45. அடுத்து பாருங்கள்,
இந்த ரெண்டு சி இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுருக்கீங்க. சிஎன்ஜி CH4 மீத்தேன்னு கொடுத்துருப்பாங்க, நான் CH4னு எழுதிட்டேன். இது ரெண்டுக்குமே எவ்வளோ வரணும் அப்படின்னாக்கா இண்டிவிஜுவலாக 50,000 வரணும். CH4க்கும் 50,000 தான், சிஎன்ஜிக்கும் 50,000 தான். எல்பிஜிக்கு எவ்வளோ வரும் அப்படின்னாக்கா 55,000 வரணும். ஓகே, எல்பிஜிக்கு 55,000. பயோகேஸ் வந்து எவ்வளோ வரணும்னாக்கா 35,000 to 40,000 வரைக்கும் இருக்கும். 40,000. லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் 1,50,000. இது அதனுடைய கலோரிஃபிக் வேல்யூ. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஃபஸ்ட்டு இது மட்டும் ரொம்ப கம்மியான வேல்யூ 6,000லேருந்து 8,000 வரைக்கும் இருக்கும். இது எல்லாமே பொருட்கள் மேலே எழுதிக்கிங்க. மரத்துக்கு வந்து லாஸ்ட்டில் 22ல் முடியணும், நிலக்கரிக்கு லாஸ்ட்டில் 33 முடியணும், ஞாபகம் வச்சுக்கிங்க. பெட்ரோல், டீசல், கெரோசின் இதில் 45,000 இண்டிவிஜுவலாக. சிஎன்ஜிக்கு 50,000, CH4க்கு 50, எல்பிஜிக்கு 55, பயோகேஸுக்கு 35 to 40, ஹைட்ரஜனுக்கு 1,50,000 அப்படின்றது இதான் அதனுடைய கலோரிஃபிக் வேல்யூ. இப்போ இதை வச்சு நம்மளுக்கு இருக்கக்கூடியதை நம்ம இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். எல்பிஜி, சிஎன்ஜி, நிலக்கரி, கோல் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பெட்ரோல் கொடுத்துருக்குறாங்களா. எல்பிஜிக்கு எவ்வளோ சொன்னோம்? 45 சொன்னோமா, அதானே? எல்பிஜிக்கு 45 கிடையாது, எல்பிஜிக்கு 55. ஓகே, இது வந்து 1. சிஎன்ஜி அப்படின்றது சிஎன்ஜிக்கும் CH4க்கும் எவ்வளோ சொன்னோம்? 50 சொன்னோமா, இது வந்து 2. அடுத்தது நிலக்கரிக்கு 33 சொன்னோம், இது 3. பெட்ரோலுக்கு வந்து 45 சொன்னோம், இது வந்து 4. அப்போ ஆன்சர் வந்து 1 2 3 4. ஓகேவா? பெட்ரோல், டீசல், கெரோசின் இதில் 45,000 சொன்னோம். அடுத்து வந்து நிலக்கரிக்கு வந்து 25 to 33 வரைக்கும் சொன்னோம். சிஎன்ஜி, CH4 இதுக்கெல்லாம் 50 சொன்னோம், எல்பிஜிக்கு 55 சொன்னோமா. 1 2 3 4. என்னுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் என்னுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினில் செலக்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், சரியான கூற்றுகளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ப்ரொப்பேன் கேஸ் இஸ் ஆல்சோ யூஸ்டு நியர் ரெஃப்ரிஜரண்ட். இங்கே பாருங்களேன், இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் அல்கேன், அல்கைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அதில் அல்கேனில் CnH2n+2 அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம்ல, CnH2n+2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் n = 1 2 3 4 5 அப்படின்னு போட்டோம்னா மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன், பென்டேன் அப்படிங்கிறது கிடைக்குமா. மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன், பென்டேன் கிடச்சிச்சு. இது ஒவ்வொருத்தனுடைய யூஸஸாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், n = 1 போட்டோம்னா CH4 அப்படின்னு வரும். அதில் இருந்து கார்பனோட எண்ணிக்கை 1 ஹைட்ரஜனோட எண்ணிக்கை 2 இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இப்போ மீத்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நான் சொல்லிடுறேன், கவனிச்சுக்கிங்க. மீத்தேன் வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது மீத்தேன் தான். ஓகே, சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஹைட்ரோ கார்பன்னா மீத்தேன் தான். இறந்து போன தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் என்ன வாயுவை வெளியிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அதுக்கு ஆன்சரும் மீத்தேன் தான், மீத்தேன் கேஸ். ஓகேவா? சதுப்பு நில வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு எதுன்னு கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் மீத்தேன் தான். இப்போ இந்த 3 பாயிண்ட்டும் இதுக்கு ஞாபகம் வச்சுக்கிங்க. சுற்றுச்சூழலுக்கு உகந்தது, இறந்து போன தாவரங்கள் விலங்கினங்கள் வெளியிடக்கூடியது, அதுக்கப்புறம் வந்து சதுப்பு நில வாயு, இது 3மே வந்து எது அப்படின்னாக்கா மீத்தேன். ஈத்தேன் பற்றி நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல. ப்ரொப்பேன் பாருங்கள், ப்ரொப்பேன் வந்து இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்களா, ப்ரொப்பேன் வந்து குளிர்பதன பொருளாகவும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். இது வந்து ப்ரொப்பேன், சரியா? அடுத்தது இந்த ப்ரொப்பேனுடைய ஃபார்முலா. ப்ரொப்பேன் பாருங்கள், ப்ரொப்பேன் வந்து C3H8 இதுதான் ப்ரொப்பேன். ஓகேவா? ப்ரொப்பேன் வந்து C3H8 ப்ரொப்பேன். அதே மாதிரி C4H10 இது வந்து பியூட்டேன். ஓகேவா? ப்ரொப்பேன் ப்ளஸ் பியூட்டேன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ப்ளஸ் இது கூட வந்து யார் இருப்பா அப்படின்னாக்கா மெர்காப்டேன். ஓகே, மெர்காப்டேன். அப்போது இவங்க 2 பேரும் ப்ளஸ் இவங்க ஒருத்தவங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து எதில் பயன்படுறாங்க அப்படின்னா எல்பிஜியில் பயன்படுது. இந்த எல்பிஜியில் இந்த மெர்காப்டேன் எதுக்காக பயன்படுது அப்படின்னா நம்ம வந்து அந்த கேஸ் லீக் ஆகுது அப்படின்னாக்கா அந்த ஸ்மெல்லை டிடெக்ட் பண்ணுறதுக்காக தான் எது பயன்படுதுன்னா மெர்காப்டேன் அப்படிங்கிறது பயன்படுது. இந்த எல்பிஜி எப்போதும் எழுதும் போது என்னென்னு எழுதணும் அப்படின்னாக்கா எல்பிஜியை லிக்யூடுன்னு எழுதக்கூடாது, லிக்யூஃபைடு அப்படின்னு தான் எழுதணும். லிக்யூஃபைடு. அடுத்தது பெட்ரோலியம், லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு தான் எழுதணும் எல்பிஜி. ஓகேவா? அப்போ ப்ரொப்பேன், பியூட்டேன், அது கூட மெர்காப்டேன் இது சேர்ந்து எல்பிஜியில் பயன்படுது. இது வந்து எல்பிஜி லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெர்காப்டேன் எதுக்காக பயன்படுது அப்படின்னா கேஸ் லீக் ஆகுது அப்படின்றத அந்த ஸ்மெல்லை வச்சு நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த மெர்காப்டேன் அப்படிங்கிறது பயன்படுது. அப்போ ப்ரொப்பேன் பார்த்துட்டோம். இந்த பியூட்டேன் அப்படிங்கிறது டார்ச் விளக்குகளை எரிபொருளாக பயன்படுகிறது அப்படிங்கிறது கரெக்டு தான். ஓகே, டார்ச்சில் எரிபொருளாக பயன்படுது, ரூம் ஸ்ப்ரேவாக யூஸ் ஆகும். லாஸ்ட்டில் குறைந்த கொதிநிலை கொண்ட திரவம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னாக்கா
அது வந்து பென்டேன் ஆர் லோ பாயிலிங் லிக்விட் அப்படின்றது கரெக்டு. அப்போது இந்த பியூட்டேனுக்கு குளிர்பதன பொருளாகவும் பயன்படுகிறது, பியூட்டனுக்கு கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் கரெக்டு தான். சரியா? அப்போ ப்ரொப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ப்ரொப்பேன் வந்து பியூட்டனோட சேர்ந்து எரிபொருளாக, ஓகே, தொழிற்சாலை மற்றும் வீடுகளில் எரிபொருளாக பயன்படக்கூடியது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். பியூட்டேன் கேட்டாங்கன்னா டார்ச்சில் எரிபொருளாகவும் குளிர்பதன பொருளாகவும். இந்த பாயிண்ட்டை ப்ரொப்பேனுக்கும் கொடுத்துருப்பாங்க, பியூட்டனுக்கும் கொடுத்துருப்பாங்க. குறைந்த கொதிநிலை கொண்ட திரவம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பென்டேன். அப்போ வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போது ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால அனைத்தும் சரி. ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நம்ம இப்போ பார்த்த கொஷின் அதே கொஷின் இங்கே இருக்குது பாருங்கள். என்னென்னா ப்ரொப்பேன் இஸ் யூஸ்டு இன் எல்பிஜி சிலிண்டர். எல்பிஜி சிலிண்டர்களில் ப்ரொப்பேன் வாயு பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, since it is an odorless gas, any leakage cannot be detected. Hence, a chemical by name mercaptan is mixed with LPG to help in detection of any leakage of LPG. இது மனமற்ற வாயு. ரொம்ப முக்கியமானது என்னென்னா நம்ம பார்த்தக்கூடிய மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன், பென்டேன் இது எதுக்குமே என்ன கிடையாது, ஸ்மெல் கிடையாது, கலரும் கிடையாது. சப்போஸ் ரூம் முழுசாக கேஸ் லீக் ஆகிருக்கு, ஸ்மெல் தெரியல, ஆனால் கலர் இருக்குது, ஒரு ப்ரௌனிஷ் கலராக இருந்துச்சுன்னா ரூம் ஃபுல்லாக ஒரு ப்ரௌனிஷ் கலராக இருக்கும். அதுவும் இல்லை, ஸ்மெல்லும் இல்லை. அப்போ இதுக்கு எதுக்குமே ஸ்மெல்லு இல்லைன்றதுனால தான் அதில் மெர்காப்டன் அப்படிங்கிறத ஆட் பண்ணாங்க. அப்போ இது வந்து ஒரு மனமற்ற வாயு என்பதனால் அதில் கசிவு ஏற்பட்டால் அதை கண்டறிய முடியாது. மெர்காப்டன் என்ற துர்நாற்றம் தரும் வேதிப்பொருள் எல்பிஜியுடன் கலக்கப்படுகிறது, இதனால் வாயு கசினை கண்டறிய முடியும் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரெண்டுமே கரெக்டாக இருக்கிறதுனால இதனுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நீர்வாயு என்று கீழ்கண்ட எவற்றின் கலவையாகும்? விச் ஆஃப் தி ஃபாலோவிங் கேஸ் மிக்சர் இஸ் வாட்டர் கேஸ்? நீர்வாயு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த நீர்வாயு அப்படின்னு சொல்லக்கூடியது ஞாபகம் வச்சுக்கிங்க, நீர்னாலே என்ன வந்துடும், H2Oன்னு சொல்லுவோம் இல்லையா? நீர் வந்து H2O அப்படின்னு சொல்கிறோம். இது ஷார்ட் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், கார்பன் மோனாக்சைடு பார்க்கும்பொழுது இது நீர்வாயுனுடைய ஒரு முக்கிய பகுதி பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்போ கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன். அப்போ நீர்ன்னும் போது அதில் யார் வந்துடணும், H2 அப்படிங்கிறது வந்தோம்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போது இதுதான் நீர்வாயு. நீர்வாயுக்கு இன்னொரு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா தொகுப்பு வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. தொகுப்பு வாயு அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் வந்து யார் தான், நீர்வாயு தான். அப்போ நீர்வாயுன்னு சொல்லலாம் அல்லது தொகுப்பு வாயு. நீர்வாயு அல்லது தொகுப்பு வாயு. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் தான் அதனுடைய ஆன்சர். ஓகே, கீழே பாருங்கள். ஹவு மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு இன் தி ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பின்வருவனவற்றுள் எத்தனை இணை சரியாக பொருந்தி உள்ளது அப்படின்றது தான் கொஷின். ஓகே, இதில் வந்து ப்ரொடியூசர் கேஸ், வாட்டர் கேஸ், பயோ கேஸ், கோல் கேஸ் இதனுடைய ஃபார்ம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக்கா அது அப்படியே நம்ம மேட்ச் பண்ணுற வேண்டியதான். ஃபஸ்ட்டு பாருங்கள், சிம்பிளாக இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா? ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்றதுல கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜனும் சேர்ந்த கலவை. ஓகே, ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்றது உற்பத்தி வாயு சொல்கிறோம் இல்லையா? உற்பத்தி அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிறைய வந்து நம்மளுக்கு அக்ரிகல்ச்சரில் நிறைய வந்து நம்மளுக்கு உற்பத்தி கிடைக்கணும்னா என்ன சேர்க்கணும், நைட்ரஜன் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஷார்ட்கட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ ப்ரொடியூசர் அப்படின்னாலே என்ன வந்துடணும், நைட்ரஜன் வந்துடணும். வாட்டர் கேஸ் இப்படி தான் பார்த்தோம், கார்பன் மோனாக்சைடும், வாட்டர் கேஸுங்கிறது கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்த கலவைக்கு பேர் தான் வாட்டர் கேஸ். ஓகே, அடுத்து பயோகேஸ் அப்படின்றது கார்பன் மோனாக்சைடும் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடும் ப்ளஸ் வந்து மீத்தேன் இது ரெண்டும் சேர்ந்த கலவைக்கு பேர் தான் பயோகேஸ் அப்படிங்கிறது பேர். கோல் கேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு மீத்தேன் ஞாபகம் வச்சுக்கிங்க. மீத்தேன் ப்ளஸ் ஹைட்ரஜன் ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு இதுதான் வந்து என்னென்னா கோல் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. இது இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஃபார்முலா இங்கே இருக்கட்டும், நம்ம வந்து இங்கே வந்து மேட்ச் பண்ணிப்போம். இதில் பாருங்கள், இந்த உற்பத்தி வாயு அப்படின்றது இந்த ப்ரொடியூசர் கேஸ் இருக்கு இல்லையா? இது வந்து நம்மளுக்கு கேட்டுக்கிறது சரியான இணை தான் கேட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த உற்பத்தி வாயு மரவாயு அண்டு உறிஞ்சு வாயு அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகே, அமெரிக்காவில் வந்து உட் கேஸ் மரவாயு அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கிலாந்தில் வந்து உறிஞ்சு வாயு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது ஃபஸ்ட்டு. அடுத்தது நீர்வாயு வந்து தொழிற்சாலைகளில் எரிபொருளாக பயன்படுகிறது. இது கரெக்டாக இருக்குது. அடுத்தது உயிரி வாயு வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம். அப்புறம் ஃபோர்த் வந்து நிலக்கரி வாயு அப்படிங்கிறது எஃகு உற்பத்தி மற்றும் ஒடுக்கும் பொருளாக பயன்படுகிறது. ஸ்டீல் ப்ரொடக்ஷன் அண்டு ரிடக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே கரெக்டு தான். அப்போது
2 மற்றும் 4 இது ரெண்டும் தான் சரியாக புரிஞ்சிருக்குது. மீது ரெண்டும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படி கிராஸில் இது என்னுடைய ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அப்போ ஆப்ஷன் இதுக்கு பி தான் என்னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சூஸ் தி கரெக்ட் ஒன் அபவுட் தி யூசஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ். இயற்கை வாயுவின் பயன்களில் சரியானதை தேர்வுக அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. இட் இஸ் யூஸ்டு அஸ் அன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் டொமஸ்டிக் ஃபியூல். இது தொழிற்சாலைகளிலும் வீடுகளிலும் எரிபொருளாக பயன்படுகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இட் இஸ் யூஸ்டு இன் ஏ தெர்மல் பவர் ஸ்டேஷன். வெப்ப ஆற்றலின் மூலம் மின் உற்பத்தி செய்யும் மின் நிலையங்களில் பயன்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். தேர்டு பாருங்கள். இட் இஸ் யூஸ்டு அஸ் ஃபியூல் இன் வெஹிக்கிள்ஸ் அஸ் அன் அல்டர்னேட்டிவ் ஃபார் பெட்ரோல் அண்ட் டீசல். பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு பதிலாக வாகனங்களில் எரிபொருளாக பயன்படுகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 மூணுமே கரெக்டு தான். அப்போ அனைத்தும் சரின்றது இதுக்கான ஆன்சர். இங்கே பாருங்கள். நேச்சுரல் கேஸை அதிக அழுத்தத்துக்கு உட்படுத்தணும்னா அதுக்கு பேர் சிஎன்ஜி அப்படின்னு சொல்கிறோம். சிஎன்ஜி அப்படின்றது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். ஓகேவா, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். இதை வந்து டேங்கர் லாரிலேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னா அது கேஸாக கொண்டு போகாமல் லிக்விட்ஸாக கொண்டு போயிடுவாங்க. அப்போ லிக்விடாக கொண்டு போகணும்னா கம்ப்ரஸ் பண்ணணும். அப்புறம் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண அது கேஸாக இருக்கிறது லிக்விடாக மாறிடும். ஓகே, அப்போ அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்னா எல்என்ஜி. எல்என்ஜி அப்படின்றது லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸ். லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸ் அப்படின்றது தான் எல்என்ஜி. சரியா, இது ஞாபகம் வச்சுக்கிங்க. நம்ம இன்னொன்று பார்த்துருப்போம் எல்பிஜி, அது லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ். இது வந்து எல்என்ஜிங்கிறது லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸ்ன்றது தான் எல்என்ஜி. ஓகே, இப்போ இதுக்கான வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னாக்கா ஆப்ஷன் வந்து டி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். மேட்ச் ஃபாலோவிங் கொடுத்துருக்குறாங்க. ஓசோன் வந்து படல சிதைவு, அடுத்து அமிலமழை ஆசிட் ரெயின், ஒளிப்பட வேதி ஒளி பனிப்புகை, அடுத்து வந்து பசுமை குடில் விளைவு அப்படின்றது. இது ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன ரீசன் அப்படின்றது. ஓசோன் வந்து சிதைவுக்கு வந்து என்ன காரணமாக இருக்கணும், சிஎஃப்சி தான் காரணமாக இருக்கும். அப்போ இதுக்கு வந்து 4. அமிலமழைக்கு வந்து SO2 NO2 காரணம், இது 3. ஒளி வேதி பனிப்புகை அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து நைட்ரஸ் ஆக்சைடு 2. பசுமை குடில் விளைவு அப்படிங்கிறது CO2. ஓகேவா, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது முக்கிய காரணம் வந்து யார் இருப்பான்னா CO2 தான் இதுக்கு காரணமாக இருக்கும். அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து CO2. 4, 3, 2, 1 அப்படின்றத ஆன்சர். இதில் வந்து பாருங்கள். ஆசிட் ரெயின் வந்து SO2 NO2 இருக்கு இல்லையா, NO2 இது கூட வந்து வாட்டர் வந்து சேருது. அப்போ வாட்டர் சேரும் பொழுது இது வந்து சல்ஃபூரிக் ஆசிடாக மாறும், இது வந்து நைட்ரிக் ஆசிடாக மாறும். ஓகேவா, அப்போ சல்ஃபூரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடாகவும் மாறதுனால தான் அமிலமழை அப்படின்னு சொல்கிறோம். 4, 3, 2, 1 அப்படின்றது தான் என்னுடைய ஆன்சர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து இது டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் இருக்குது. அந்த ஒரு லெசனில் இருக்கக்கூடியது தான் இது. ஓகேவா, இதில் மொத்தமாக வந்து என்னென்னாக்கா ஒரு 5 வகையான ரியாக்ஷன் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சேர்க்கை அல்லது கூடுகை வினை, அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. செகண்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா செகண்ட் வந்து சிதைவு வினை அப்படின்னு சொல்கிறோம். சிதைவுனா டீகம்போசிஷன் ஆகுது இல்லையா, அதுதான் சிதைவு வினை. தேர்ட் வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை, சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஃபோர்த் வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். லாஸ்ட் வந்து எரிதல் வினை அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி டோட்டலாக 5 வகையான வினைகள் அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஓகேவா, அதில் ஃபஸ்ட்டு வந்து சேர்க்கை வினை. நான் இது வந்து ஷார்ட் ஃபார்மில் இங்கே சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மேட்ச் பண்ணுவோம். சேர்க்கை வினை இதில் வந்து ஒன்று சேர்த்துப்போம்னா சேர்க்கை வினை, இது வந்து சிதைவு வினை. சிதைவு வினைனா டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள். சேர்க்கை வினை அப்படின்னா இது ஷார்ட் ஃபார்மில் A + B, ஏவும் பியும் சேர்ந்தேனா மாறணும், AB அப்படின்னு சொல்லி மாறிச்சுன்னா இது வந்து சேர்க்கை வினை. ஓகே, இதுவே சிதைவு வினை டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று இதில் வந்து 4 ரியாக்ஷன் இருக்குது. ஃபோர்த் வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, செகண்ட் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேர்க்கை வினை சொல்லிட்டோமா, செகண்ட் சிதைவு வினை. சிதைவு வினைனா ஏபின்னு இருக்கிறத
A + B அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சோன்னா இது வந்து என்னது சிதைவு வினை. ஓகேவா? ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை அப்படின்றது சிம்பிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது பாருங்கள், AB + Cன்னு இருக்குது. ஓகே, AB + Cன்னு இருக்குது. இது அப்படியே மாறி AC + B அப்படின்னு சொல்லி மாறினதுன்னா அது வந்து என்னன்னாக்கா ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை. ஓகே, அடுத்தது இரட்டை இடப்பெயர்ச்சி வினை அப்படின்னா AB + CDன்னு இருக்கிறது ரெண்டுமே இடம் சேஞ்ச் ஆகிட்டு AD + CB அப்படின்னு சொல்லி மாறிச்சுனாக்கா இது வந்து இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. ஓகே, இப்படி தான் இருக்கும். லாஸ்ட்டில் இருக்கிறது எரிதல் வினை. ஓகே, இதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? BpNO3 twice + 2KIன்னு இருக்குதா? இது வந்து BpI KNO3. அப்போ என்ன இருக்குது? AD + CBன்னு மாறி இருக்குதா? அப்போ இது என்னது? இரட்டை இடப்பெயர்ச்சி வினையா? இது வந்து ABன்னு வச்சுப்போம், இது CDன்னு வச்சுப்போம். நம்மளுக்கு வந்து AD + CB அப்படின்னு கிடச்சிருக்குது. இது வந்து இரட்டை இடப்பெயர்ச்சி வினை, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அப்போ இது வந்து 1. அடுத்து பாருங்கள், இது வந்து NaF அதுக்கப்புறம் Cன்னு Clன்னு மாறி இருக்குதா? AB + Cன்னு இருக்கிறது AC + Bன்னு மாறி இருக்கா? அப்போ வந்து இது வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி, ஒருத்தவங்க மட்டும்தான் இடம் மாறி இருக்கிறாங்க, அதனால இது வந்து செகண்டு. அடுத்து பாருங்க, SiO2 + CaO அப்படின்னு இருக்கிறது எல்லாமே ஒன்றா சேர்ந்து CaSiO3 அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒன்றா சேர்ந்துருச்சா? அப்போ இது வந்து சேர்க்கை வினை, இது வந்து 3. அப்புறம் பாருங்கள், எரிதல் வினைக்கு C3H8 அப்படிங்கிறது ப்ரொப்பைன். இந்த ப்ரொப்பைன் ஆக்சிஜனோட சேரும்பொழுது நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடாகவும் வெப்பத்தை நம்மளுக்கு கொடுக்குது. இது வந்து எரிதல் வினை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 4. அப்போ 1 2 3 4 அப்படின்றத இதனுடைய ஆன்சர். நான் எக்ஸ்ட்ரா சிதைவு வினை அப்படின்றது எழுதிருக்கிறேன். அப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் இதனுடைய கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், டிங்சர் கரைசல் கீழ்கண்ட எந்த கலவையால் ஆனது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஃபைண்ட் அவுட் தி காம்போசிஷன் ஆஃப் ஏ டிங்சர் சொல்யூஷன். இதுக்கான ஆன்சர் வந்து அயோடோஃபார்ம் மற்றும் ஃபீனாலிக் கரைசல் அப்படின்றது தான் இதனுடைய கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் வந்து சி தான் இதனுடைய கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அப்புறம் கடைசி லாஸ்ட்டு பாருங்கள், 29ல் மேட்ச் ஃபாலோயிங்கில் இப்போ இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன கேட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து யோசித்து இதுக்கு ஆன்சர் பண்ணால் கரெக்டான ஆன்சர் நம்ம பண்ணிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து காப்பர் டிசால்டு இன் கோல்டு அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தெரியுது? தங்கத்தில் கரைக்கப்பட்ட காப்பர். ரெண்டுமே என்னவா இருக்கும்? தங்கமும் சாலிடு தான், காப்பரும் சாலிடு தானே. அப்போ திண்மம்னு நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாமா? திண்மத்தில் கரைக்கப்பட்ட திண்மம். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்? 2ன்னு எடுத்துக்கலாமா? எத்தில் ஆல்கஹால் டிசால்டு இன் வாட்டர். எத்தில் ஆல்கஹால் லிக்விடு, வாட்டரும் லிக்விடு தான். அப்போ திரவத்தில் திரவம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ இதுக்கு வந்து 1ன்னு எடுத்துப்போம். அடுத்தது பாதரசத்துடன் கலந்த சோடியம். பாதரசத்துடன் கலந்த சோடியத்துக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா திண்மத்தில் திரவம். ஓகே, திண்மத்தில் திரவம் அதை எடுத்துக்கணும். அப்போ வந்து இதுக்கான இது வந்து 4. அடுத்து பாருங்கள், காற்றில் உள்ள நீராவி. காற்றில் உள்ள நீராவி அப்படின்னு சொல்லும்போது இது வந்து வாயுவில் காற்றில் உள்ள நீராவி. வாயுவில் என்னவா இருக்கும் அப்படின்னா வாயுவில் திரவம் சேர்ந்துருக்கிறது தான் காற்றில் உள்ள நீராவி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து 3. அப்போ பாருங்கள், 2 1 2 1 4 3 அப்படின்றத என்னுடைய ஆன்சர். இப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, இதுவே வந்து திண்மத்தில் திண்மம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை எடுத்துக்கலாம். திண்மத்தில் திண்மம் அப்படின்னு கேட்டாங்கன்னா உலோக கலவை. அதே மாதிரி திண்மத்தில் திரவம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து நம்ம வந்து அமால்கம் அப்படின்னு சொல்கிறோம். பாதரசத்தோட சோடியம் கலந்த கலவை. அதே மாதிரி திரவத்தில் திண்மம் அப்படின்னா தண்ணியில் உப்பு போட்டு கலக்கிறது தான் திரவத்தில் திண்மம் கரைஞ்சிக்கிறது. திரவத்தில் திரவம் தான் ஆல்கஹாலோட வாட்டர் சேர்க்கறது. திரவத்தில் வாயு அப்படின்னு கேட்டாங்கன்னா சோடா நீர். திரவத்தில் கார்பன் டை ஆக்சைடு செலுத்திருப்பாங்க, அது திரவத்தில் வாயு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்குறாங்களா, காற்றில் உள்ள நீராவி. காற்றில் உள்ள நீராவி தான் வந்து வாயுவில் திரவம். வாயுவில் வாயு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து காற்று. அதை தான் நம்ம வாயுவில் வாயு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டினில் 40 gram of sodium chloride salt in 100 gram of water at a temperature of 25 degrees Celsius form. 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 100 கிராம் நீரில் 40 கிராம் சோடியம் குளோரைடு உப்பை கரைத்து உருவாக்கப்படுவது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு சேச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டட், சூப்பர் சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லி 3 ஆன்சர் இருக்குது. இது 3த்துக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்குமே என்ன வரும் அப்படின்னா சேச்சுரேட்டட் அப்படின்னாலுமே 25 டிகிரி செல்சியஸில் ஓகே 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 100 கிராம் வாட்டரில் இங்கே நம்ம பார்க்குறது சேச்சுரேட்டட் தெவிட்டிய கரைசல். ஓகே, எவ்வளோ சோடியம் குளோரைட் நம்ம சேர்க்கணும்னா இந்த வாட்டரில்
36 கிராம் சோடியம் குளோரைடு சேர்த்தோம் அப்படின்னா இது வந்து சேச்சுரேட்டட்னா தெவிட்டிய கரைசல் அப்படின்னு பேர். அன்சாச்சுரேட்டட் தெவிட்டாத கரைசல் அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸில் 100 கிராம் வாட்டரில் 10 கிராம் அல்லது 20 கிராம் 20 கிராம் சோடியம் குளோரைடு ஆட் பண்ணோம் அப்படின்னா இது தெவிட்டாத கரைசல். இதுவே சூப்பர் சாச்சுரேட்டட் அதி தெவிட்டிய கரைசல் அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸில் 100 கிராம் வாட்டரில் 40 கிராம் சோடியம் குளோரைடு ஆட் பண்ணுறது. இது 3 தான் உங்களுக்கு கேட்பாங்க. இது 3ல் ஏதாவது ஒன்று. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, தெவிட்டாத கரைசல் அப்படின்னு ஒன்று இருக்குதா. தெவிட்டாத கரைசல் அன்சாச்சுரேட்டட்னா 100 கிராம் வாட்டர் எடுத்துக்கிறோம், ஆனால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் சால்ட் அதில் சேர்த்துருக்குறோம். அப்போ அதில் வந்து என்ன ஆகாது, தெவிட்டாத கரைசல் அன்சாச்சுரேட்டட். மேலும் அதில் நம்ம இன்னும் உப்பை ஆட் பண்ணலாம், வாட்டர் கண்டென்ட் இருக்குது அப்படின்றதுக்கான அர்த்தம். ஆனால் மேலே பாருங்கள், இந்த 10 அப்படின்றத சால்ட்டை ஒரு 36 கிராமாக நம்ம ஆட் பண்ணுறோம். அதே 100 கிராம் வாட்டரில் 36 கிராம் சோடியம் குளோரைடு ஆட் பண்ணோன்னா போதும், அதுக்கு மேலே உப்பு போட்டால் இதுக்கப்புறம் அது கரையாது அப்படின்ற ஒரு நிலை தான் வந்து சாச்சுரேட்டட் அப்படின்னு பேர். சூப்பர் சாச்சுரேட்டட் அப்படின்னு சொன்னால் நம்ம 40 கிராம் இல்லை அதுக்கு மேலே எவ்வளோ போட்டாலும் அந்த உப்பு கரையாது, அடியில் அப்படியே செட்டில் ஆகிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம சேர்க்கக்கூடிய உப்புன்னு கரைக்கக்கூடியதுக்கான வாட்டர் மாலிகுல் அங்கே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அதுதான் வந்து சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்கிறோம். அப்போ 25 டிகிரி செல்சியஸில் 100 கிராம் வாட்டரில் 40 கிராம் சோடியம் குளோரைடு கரைச்சா அதுக்கு பேர் அதிதெவிட்டிய கரைசல் அப்படிங்கிறது பேர். ஓகேவா சார்? இப்போ இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, இது ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேவா? ஸோ இதுதான், இதோட நம்ம இந்த 30 கொஸ்டின் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ரிவிஷன், இந்த ஃபாஸ்ட் ரிவிஷனில் லாஸ்ட்டு கிளாஸில் இன்றைக்கி இருக்கிறோம். உங்களுக்கு மேக்ஸிமம் 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லெசனையும் ஓரளவுக்கு நம்ம வந்து ரிவிஷன் கொடுத்துருக்குறோம். ஓகேவா? உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுடைய ப்ரிப்ரேஷனை இன்னும் கொஞ்சம் இருக்கிற டைமுக்குள்ளார அந்த ரிவிஷன் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்து அதுக்கு மாதிரி உங்களுடைய ப்ரிப்ரேஷனை வச்சுக்கோங்க. தேங்க்யூ.